அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தலைக்கு குளிச்சோன்னா தலையை ஈஸியாக காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்லித்தரேன். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா நீங்கள் யூ கேன் ஃபாலோ இட். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஃபேன் வச்சு அந்த ஃபேன் பக்கத்தில் இருந்தே நாங்கள் தலையை காய வச்சுருவோம் அப்படிம்பாங்க. ஆனால் சிலர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கிளாத்தை வச்சு நம்ம அந்த ஈரத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தாரேன். இப்போ தலையை குளிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆக்சுவலாக நான் இப்போ தலைக்கு குளிக்கலை, உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி தலையை குளிச்சுட்டு வந்த உடனே இந்த இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேஸ்ட் கிளாத்து, அதுவும் காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கை விரல் இருக்குல்ல, அது அந்த அஞ்சையும் உள்ளே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் இடத்துல இப்படியே வைங்க, அந்த தண்ணி அப்படியே கொஞ்சமாக இந்த துணி உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்று நீங்கள் இந்த ஆப்ஷன் ஃபாலோ பண்ணலாம், அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பனியன் கிளாத்தோ அல்லது எந்த காட்டன் கிளாத்து அதை இந்த க்ளவுஸ் மாதிரி நீங்கள் என்ன செய்துக்கணும், தைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் உடனே இதுக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நம்ம கடையிலே க்ளவுஸ் வாங்கலாமே அப்படிம்பாங்க. கடையில் வாங்கலாம், பட் அது என்ன செய்யணும்னா ரொம்ப ஏர் டைட்டாக இருக்கும். உடனே உள்ளே விட்டுட்டு எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். இப்படி லூஸாக நீங்கள் தைச்சி வச்சுட்டு கையில் இப்படி போட்டுக்கணும். போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு உள்ளால் அது காஞ்சிடும். நீங்கள் 2 இது கூட செய்து வச்சுக்கலாம், ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம். அடுத்தது கொஞ்சம் இடத்துல என்னவோ இப்படியே வச்சுக்கணும். அப்போ அப்படி தண்ணி அப்படியே உறிஞ்சிடும். நிமிஷமாக என்ன செய்யணும், தலை காஞ்சிடும். உங்களுக்கு அந்த பின்மண்டை வலி அதெல்லாம் வராது. நீங்கள் இதை என்ன செய்யுங்க, அந்த வேஸ்ட் கிளாத்தில் தைச்சி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இனி அடுத்தது நம்ம ஜன்னலோட கிரிட்டெல்லாம் இருக்குல்ல, அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இதில் என்னென்னா, அந்த ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னல் அந்த கிரில்லெல்லாம் துடைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு வேஸ்ட் கிளாத்தை எடுத்து ஒரு பேக் மாதிரி தைச்சி அதுக்குள்ளே நீங்கள் கையை போட்டுக்கணும். விட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈரமாக்கிடுங்க. ஈரமாக்கின பிறகு இதை வச்சு நீங்கள் இப்படி துடைக்கும் போது நம்ம கையும் அந்த குப்பையும் நேராக அந்த இதில் படாது. ஓகேவா? அடுத்தது நமக்கு இடையிலையும் கொஞ்சம் இப்படி கிளாத் இருக்கிறதுனால, வெட் கிளாத்துங்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், அந்த டஸ்ட்டை அப்படியே நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இது உங்களுக்கு செய்கிறது வேலை செய்கிற மாதிரியே தெரியாது. இன்னொன்று கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்போது நமக்கு என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வரும்ல. அதனால் நீங்கள் இதை செய்யுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.